ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கெத்தான டாபிக். என்னடா அப்படி கெத்தான டாபிக்னு பார்த்தீங்கன்னா அதுதான் மோட்டார் மோட்டார் பைக்கு மோட்டார் பைக்கு மோட்டார் மோட்டார் பைக்கு. இந்த ராயல் என்ஃபீல்டு பைக் ஒன்றும் இப்போ புதுசாக வந்ததெல்லாம் கிடையாது. இது கிட்டத்தட்ட 150 வருஷம் பழமையானது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதோட சேர்ந்து 150 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிப்போம். 1891 யூகே, அதாவது யுனைடெட் கிங்டமை சேர்ந்த ஒரு நீடில் மேனுஃபேக்சரிங் கம்பெனி அப்போ சைக்கிளையும் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருந்தாங்க. 2 ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, அவங்ககிட்ட இருந்த சைக்கிள் மேனுஃபேக்சரிங் கம்பெனியை வாங்கி அதுக்கு என்ஃபீல்டுன்னு பேர் வச்சு சைக்கிளை மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்களுக்குள்ள அப்படி என்ன ஐடியா தோணுச்சுன்னு தெரியல, அந்த சைக்கிளில் ஒரு மோட்டரை செட் பண்ணி மோட்டர் சைக்கிளை வெளியிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு ராயலான கான்ட்ராக்ட் கிடைக்குது. அது என்னன்னா, யூகேவை பொறுத்த வரைக்கும் அரசு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு கான்ட்ராக்டாக இருந்தாலும் அதுக்கு முன்னாடி ராயல் அப்படின்ற ஒரு வார்த்தையை சேர்ப்பாங்க. அது என்னடா ராயல் கான்ட்ராக்ட் அப்படின்னா, யூகேயில் இருக்க மிலிட்ரி மேன் யூஸ் பண்ணுற கன்னில் இருக்க சில பார்ட்ஸை செஞ்சு தரத்துக்கான கான்ட்ராக்ட் தான் அது. இந்த கான்ட்ராக்டை யூஸ் பண்ணிக்கிட்டே இவங்க ஒரு கன்னை தயாரிக்க எந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோமோ அதே மெட்டீரியல் தான் எங்களோட சைக்கிள்ஸையும் தயாரிக்கிறோன்னு சொல்லிட்டு மேட் லைக் ஏ கன் அப்படின்ற ஒரு ஸ்லோகனை ரிலீஸ் பண்ணுறாங்க. 1914 வேர்ல்டு வார் 1 நடந்துட்டு இருந்தப்ப பிரிட்டிஷ் ஆர்மிக்கு எப்படிடா நம்ம எதிரியோட நாட்டுக்குள்ளே போகிறது, அப்படி போனோன்னா ஏதாவது ஒரு வெஹிக்கல் தேவைப்படுமே அப்படின்னு தவிச்சிட்டு இருந்தப்ப இந்த ராயல் என்ஃபீல்டு கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா, ஆர்மிக்கு இவங்களோட பைக்ஸை சப்ளை பண்ணுறாங்க. இதை பார்த்துட்டு ரஷ்யா எங்களுக்கும் ராயல் என்ஃபீல்டு பைக் சப்ளை பண்ணுங்கன்னு சொல்லி பைக்ஸை வாங்கிக்கிறாங்க. சொல்லப்போனால் வேர்ல்டு வார் 1 ஜெர்மனிக்கு அகென்ஸ்டாக இருந்த கண்ட்ரிஸ் எல்லாமே இந்த ராயல் என்ஃபீல்டு பைக்கை ஒரு வெப்பனாகவே பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் நடந்தது தாங்க வேர்ல்டு வார் 2. வேர்ல்டு வார் 2 பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ் பல பேர் ஜெர்மனிக்குள்ளே போய் அவங்கள அடிக்க ஆரம்பித்தாங்க. அப்போது பேராஷூட்டில் சோல்ஜர்ஸ் கூட சேர்ந்து ராயல் என்ஃபீல்டு பைக்கையும் இறக்குனாங்க. அப்போ இதிலிருந்தே தெரியுது அவங்க அந்த ராயல் என்ஃபீல்டு பைக் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தாங்கன்னு. எல்லா கண்ட்ரியும் இந்த பைக்கை வாங்கின மாதிரி இந்தியாவும் இந்தியன் மிலிட்ரியில் இருக்க ஹையர் ஆஃபீஸர்ஸ்க்காக 800 புல்லட்ஸ் ஆர்டர் பண்ணுறாங்க. 1955 இந்தியாவில் இந்த பைக்கோட சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இந்த ராயல் என்ஃபீல்டு கம்பெனி மெட்ராஸில் ஒரு ப்ரொடக்ஷன் பிளான்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இவ்வளோ ஃபேமஸாக இருந்த இந்த ராயல் என்ஃபீல்டு கம்பெனி ஒரு கட்டத்துக்கு மேலே லாஸை ஃபேஸ் பண்ணிச்சு. அப்போது இந்தியாவை சேர்ந்த இந்த ட்ரக் எல்லாம் தயாரிக்கிற கம்பெனி ஆன ஈச்சர் மோட்டார்ஸ் என்ன பண்ணுறாங்க, இந்த ராயல் என்ஃபீல்டு கம்பெனி நீங்கள் மூட வேணாம், எங்ககிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லி வாங்கிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் யூகே பிராண்டாக இருந்த இந்த ராயல் என்ஃபீல்டு அதுக்கப்புறத்துலேருந்து இந்தியன் பிராண்டாக மாறிடுச்சு. இதுதான் இந்த ராயல் என்ஃபீல்டு பைக் உருவான கதை. இதுக்கு மேலே தான் நம்ம வீடியோவோட இன்ட்ரெஸ்டிங் பார்ட்கே போக போகிறோம். வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி கூட நம்ம இந்தியாவில் இருக்க மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் ஆகட்டும் இல்லை போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஆகட்டும் இன்னுமே இந்த ராயல் என்ஃபீல்டு பைக்கை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பைக்கில் எல்லாருக்கும் பிடிச்சதே அதோட பெட்ரோல் டேங்க் தாங்க. வாங்க அதை எப்படிலாம் அழகாக ஒரு இடத்துல ஓட்டினா உங்களோட ஃபீல் எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Cheers.